வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. 2026 NMMS தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களின் தொகுப்பு. வினா எண் 101 முதல் 105 வரை. வினா எண் 101. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. முதல் கூற்று x + y + z = 180 சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்ன்றதும் y என்பதும் z என்பதும் வெளிக்கோணங்கள். ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. ஆனாங்க 180 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். x + y + z = a + b + c. அதாவது வெளிக்கோணங்களின் கூடுதலும் உட்கோணங்களின் கூடுதலும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. எப்படி? வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி, உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஆனால் இவங்க ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தவறு. ஸ்டேட்மெண்ட் 3 பார்க்குறோம். x + y + z = 2 × a + b + c கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கனாக்கா, வெளிக்கோணங்களின் கூடுதல் அதாவது 360 டிகிரி எதுக்கு சமமா இருக்குமா? 2 மடங்கு உட்கோணங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்கும். அப்போ இது சரியா இருக்கு. அப்போ ஆன்சர் சி தான் சரி. வினா எண் 102. பின் வருவனவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த வினா மிக மிக எளிமையான வினா. அதாவது 1%ஓட வேல்யூ கேட்குறாங்க. 1% அர்த்தம் 1/100. இது பின்ன வடிவத்தில் இருக்கு. பின்ன வடிவத்தில் இருக்கிறத தசம வடிவத்துக்கு மாற்றணும். ஒரு 0 இருந்தால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 0 இருந்தால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைன்னு சொல்கிறாங்க. நாம் ஆனால் கணக்குப்படி என்ன பண்ணணும்? 1 100ஆல் வகுக்கணும். 1 100ஆல் வகுத்த நமக்கு என்ன கிடைக்கும்? 0.01 கிடைக்குது. அப்போ 1%க்கு ஈக்குவலான வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 0.01. எங்கே இருக்குது? ஆன்சர் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. வினா எண் 103. கீழ்கண்ட விவரங்களின் இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றின் சராசரி காண்க. ஃபர்ஸ்ட்ல இடைநிலை பார்க்கணும். இடைநிலைனா மீடியன் அர்த்தம். கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசையில் அதாவது அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். 1 ஒரு முறை வந்திருக்கு, 2 2 முறை வந்திருக்கு, 3 3 முறை, 4 4 முறை கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட இடைநிலை கண்டுபிடிக்கணும். மிடில் வேல்யூ 3,3. அப்போ இந்த 2 எண்களையும் ஆட் பண்ணி 2ஆல் வகுக்கணும். வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? 3 தான் கிடைக்குது. இப்போ இடைநிலை மீடியன் வேல்யூ 3 கிடைச்சிருக்கு. அடுத்ததாக மோடு கண்டுபிடிக்கணும். மோடுனா முகடு. கொடுக்கப்பட்ட எண்களில் எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. இப்போ இந்த விவரத்தில் பாருங்கள், எந்த எண் அதிக முறை வந்திருக்கு? 4 தான் அதிக முறை வந்திருக்கு. அப்போ மீடியன் கண்டுபிடிச்சிட்டோம், மோடு கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்கும் சேர்த்து மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மீன் வேல்யூனா சராசரி. சராசரினா 2 எண்கள் இருக்குது. அந்த 2 எண்களையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 3 கூட 4 கூட்டினா 7/2. 7 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 3.5 கிடைக்குது. இப்போ 3.5 அதாவது 3.5 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3ல் இருக்குது. வினா எண் 104. கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து x மற்றும் y-க்கான சரியான தொடர்பு காண்க. கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன் பார்க்குறோம். y-க்கு என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. அப்போ y/xன்னு எழுதிக்கிறோம். y-ஓட வேல்யூவை மேலே போடணும், x-ஓட வேல்யூவை கீழே போடணும். 2/6. நெக்ஸ்ட்டு 4/12. நெக்ஸ்ட்டு 6/18. நெக்ஸ்ட் 8/24. லாஸ்ட் ஒன் 10/30. இந்த y அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ராக்ஷனையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் எல்லாத்துக்கும் வேல்யூ என்ன வருது? 1/3ன்னு வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய x இங்கே டிவைடில் இருக்குது. இந்த பக்கம் போச்சுன்னா
மல்டிபிள் ஆகும். அப்போ ஒய்க்கான தொடர்பு 1/3 ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல் இருக்குது. வினாயன் 105 பின்வருவனவற்றுள் எது பல்லுறுப்புக்கோவை அல்லன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட 4 பல்லுறுப்புக்கோவைகளை பார்க்குறோம். இதில் மாறிகளின் அடுக்கு, அதாவது வேரியபிள்ஸோட பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது, நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதாவது எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருந்தால் அந்த வேரியபிளோட பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஒய், ஏதோ ஒரு வேரியபிள், அதோட பவர் வந்து கண்டிப்பாக நெகட்டிவில் இருக்கக்கூடாது. இந்த 2 கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் இதில் எது பல்லுறுப்புக்கோவை அல்லன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் பவர் 9 இருக்குது, அது ஃப்ராக்ஷனாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை, அப்போ சரின்னு அர்த்தம். ஆப்ஷன் 2ல் பாருங்கள், எக்ஸ் பவர் 2, அதுவும் ஃப்ராக்ஷன் கிடையாது நெகட்டிவ் கிடையாது, அப்போ சரி. ஆப்ஷன் 4 பாருங்கள், எக்ஸ் மட்டும் இருக்குது, எக்ஸ்க்கு மேலே அடுக்கு 1 இருக்குது, அப்போ அதுவும் ஃப்ராக்ஷனாக இல்லை, இது ரைட். இப்போ ஆப்ஷன் 3 மட்டும் செக் பண்ணுறோம். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, ப்ளஸ் 1/xஐ மேலே வந்துச்சுன்னா எக்ஸ் பவர் -1ன்னு ஆகிடும், ப்ளஸ் 5 இருக்குது. அப்போ இந்த 2 கான்செப்ட் படி ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது அல்லது நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு? நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. வேரியபிள்ஸோட பவர் வந்து நெகட்டிவில் வந்திருக்கிறதால இதுதான் பல்லுறுப்புக்கோவை அல்ல. சரியான விடை ஆப்ஷன் 3.